அப்படியே 2022 பக்கம் போனோம்னா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது ஓப்பன்ஐயோட ChatGPT. ஸோ அந்த வருஷத்துல தான் நவம்பர் மாதம் லான்ச் பண்ண வித்தின் 1 இயர்ல 2023 ஜனவரியில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் யூசர்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போகல. 2 கம்பெனி பெருங்கம்பெனியை சமாளிக்க, ஒன்று கூகுள், இன்னொன்று மைக்ரோசாஃப்ட். அதுதான் இவங்களுடைய மெயின் டார்கெட். சரிங்களா, இந்த ஓப்பன்ஐயோட ChatGPT. இப்போ அதே ஓப்பன்ஐயை ஒரு புதிய சர்வீஸை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இந்த வீடியோல. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கப்போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4 பேருக்கு இதை முறையா சேர்த்துட முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். ஓப்பன்ஐயோட ChatGPT 2022 அறிமுகப்படுத்தினாங்களா? ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா என்னடா இது புதுசாக ஒன்று முளைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் என்ன பண்ணாங்க, நம்மளும் ஒரு ஏஐ வந்து அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு தீவிரமாக அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க. ஸோ அதில் உதயமானது தான் கூகுளோட பாட். கூகுளோட பாட் லான்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிட்டு அப்படி கடந்து போகல. ஸோ கூகுளுக்கு பின்னால ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பாட் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு நான் ஃபீல் பண்ணேன் பிரத்யேகமா. இது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு, இதை இந்த ஏஐக்கு வச்சுதாங்களா அப்படின்னு. கண்டிப்பா கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை அவரும் ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ அதனால காலப்போக்கில் என்ன பண்ணாங்கன்னா அந்த கூகுளுக்கு பின்னாடி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பாடை ஜெமினின்னு வச்சாங்க. இப்போ அவங்களுடைய மொத்த கவனமும் அவங்களுடைய ப்ராடக்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் தெரியும் உங்களுக்கு, பிரத்யேகமா விண்டோஸை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, ஓப்பன்ஐயோட ஒரு சில பங்குகளை வாங்கி அவங்கள அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ல இணைஞ்சுக்கிட்டாங்க. இப்படி இணையறது மூலியமா என்ன பண்றாங்க, அந்த ஓப்பன்ஐயோட ChatGPTயோட ஃபுல் வெர்ஷனை வந்து கோபைலட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுவும் ஃப்ரீயா நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓப்பன்ஐயோட ChatGPTல யாரு பே பண்ணி பார்க்க விரும்பலையோ அவங்க நேரா எங்க போலாம், மைக்ரோசாஃப்டோட கோபைலட்ல போய் அந்த மொத்த சர்வீஸையும் நம்ம அனுபவிச்சுக்கலாம். ஆனா காலப்போக்கில் மைக்ரோசாஃப்ட் சும்மா இருக்கல, கோபைலட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு சர்வீஸ் அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்குள்ள போனோம்னா கண்டிப்பா நீங்க சம் அமௌண்ட்டை பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஓப்பன்ஐயோட ChatGPT வந்ததுக்கு அப்புறம். இப்போ ஓப்பன்ஐயோட ChatGPTல 3 விதமான சர்வீஸ் கொடுக்குறாங்க. GPT-4, GPT-4o, அதுக்கப்புறம் GPT-4o mini. இது எங்க இருந்து முளைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஓப்பன்ஐயோட ChatGPT 3.5 அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதில் நம்ம எவ்வளவு கலெக்ட் பண்ணலாம்னா 2022க்கு முன்னாடி வரைக்கும் உள்ள டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களால் முடியவே முடியாது. ஸோ அது காலப்போக்கில் என்ன பண்ணாங்க, அந்த வெர்ஷனோட நேமை மாற்றி இப்போ GPT-4o mini அப்படிங்கிற பேரில் இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு சில நபர்கள்லாம் கேள்வி கேட்டதுக்கு அதுக்குண்டான பதிலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பன்ஐயோட ChatGPTக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுருவோம். இப்போ அடுத்து அதே ஓப்பன்ஐயை என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க ChatGPTல சர்ச் இன்ஜினை புகுத்த போறோம் அப்படின்னு இருக்காங்க. அதோட நேமையே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அபிஷியலா. அதோட பேர் தான் சர்ச் GPT அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் கூகுள தாக்க வந்துட்டாங்க, சும்மா இருக்கல. கூகுள தூக்குறதுக்காகவே அறிமுகப்படுத்தப்பட்ட சர்ச் GPT. ஸோ இந்த சர்ச் GPT ஃபர்ஸ்ட் எங்க அறிமுகப்படுத்த போறாங்கன்னா ChatGPTல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஓப்பன்ஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி ஒரு சில விரிவான விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். AOL, MSN, Yahoo ஒரு காலத்துல கொடிகட்டி பறந்தாங்க, நமக்கு தேவையான எல்லா டேட்டாவையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலப்போக்கில் இந்த 3 கம்பெனியும் சைட்ல ஒதுக்கிட்டு கூகுள் அப்படியே ரைஸ் ஆனாரு. இப்போ சர்ச் இன்ஜின்ல அவர் தான் ராஜா. இப்ப சமீபத்துல ஓப்பன்ஐயை சர்ச் GPT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இன்ஜினை அறிமுகப்படுத்திருக்காங்க. உடனே எல்லா பத்திரிகைக்காரங்களும் தங்களுடைய தலைப்புல என்ன சொன்னாங்கன்னா, இது கூகுளுக்கு எதிரான நடந்த ஒரு பெரிய தாக்குதல் அப்படிங்கறதெல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். ஸோ ஓப்பன்ஐயோட சர்ச் GPTல எங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ChatGPT தான் ஃபர்ஸ்ட் இந்த சர்ச் GPTயை இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபாஸ்டா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதுக்குண்டான ரிலேட்டடான விஷயங்களை நீங்க கலெக்ட் பண்ண முடியும் இருக்காங்க. ஸோ சாம் ஆல்டன், இந்த ஓப்பன்ஐயோட சிஇஓ சாம் ஆல்டன் கம்பெனி தான் இந்த சர்ச் GPTயை உருவாக்கியிருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க.
இதுல நிறைய விஷயங்களை அவங்க தெரியப்படுத்துறாங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா இந்த வீடியோமா தெரியப்படுத்துறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த சர்ச் ஜிபிடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நார்மலா ஒரு இன்டர்நெட்டுக்குள்ள போனீங்கன்னா, ஆன் த வெப்புக்குள்ள போனீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க டைப் பண்றீங்க, அப்புறம் சர்ச் பண்றீங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு உங்களுக்கு ரிசல்ட் வரும், அப்படிதானே? அதுல நம்ம எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படி நீங்க பண்ண வேண்டாம். அதுக்கு உண்டான டயத்தை நீங்க அதிகமா அந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்க சர்ச் ஜிபிடிக்கு வந்தீங்கன்னா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை ஜஸ்ட் கொடுத்தா போதும். நாங்க துல்லியமா வேகமா உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். அதுவும் ஆன் த வெப்ல, அதாவது இன்டர்நெட்டுக்கு கூடிய அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபாஸ்டா உங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காங்க இந்த சர்ச் ஜிபிடி. இந்த ஓப்பன் என்ன சொல்றாங்கன்னா, சர்ச் ஜிபிடியோட இந்த டிசைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிசைன் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்தை டைப் பண்ணி சர்ச் ஜிபிடிக்கு சென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு உண்டான கண்டென்ட்டை இன்டர்நெட்ல இருந்து வேகமா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா உங்களுக்கு திருப்திகரமா இல்லைன்னா, அந்த டேட்டா எந்த சோர்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக பிரத்யேகமா ஒரு லிங்கையும் உங்களுக்கு அட்டாச் பண்றாங்க. ஸோ செமல. ஸோ லிங்கையும் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த லிங்கை டச் பண்ணி உள்ள போகும்போது உங்களுக்கு தேவையான அந்த டேட்டா அங்க இருந்துச்சுன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா, பட மாட்டீங்களா? அதைத்தான் இவங்க செய்ய போறாங்க. அதுவும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குமா, துல்லியமா இருக்குமா, இன்னும் என்னென்ன வார்த்தைகளா இருக்கோ தமிழ்ல எல்லாத்தையும் நம்ம உபயோகிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு செயலை செயல்படுத்த போறாங்களாம் இந்த சர்ச் ஜிபிடி மூலியமா. இப்போ ஓப்பன்ஏஐ சர்ச் ஜிபிடி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு 100 வருஷ பழமையான ஒரு பத்திரிகை, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை தி அட்லாண்டிக், அதோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க இதை மதிக்கிறோம், இந்த ஃபியூச்சரை மதிக்கிறோம், அதே மாதிரி எங்களையும் அவங்க மதிக்கணும், எங்களையும் அவங்க மதிப்பாங்க, நாங்க நம்புறோம், பப்ளிஷருக்கு கிரியேட்டர்ஸ்க்கு அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில முத்தான வார்த்தைகளை உதிர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் நாங்க எங்களுடைய முழு சப்போர்ட்டை இந்த சர்ச் ஜிபிடிக்கு நாங்க கொடுப்போம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு பாயிண்ட் இருக்குங்க. ஆமாங்க, அதாவது இந்த ஓப்பன்ஐயோட சர்ச் ஜிபிடி நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்றாங்கல்ல, அதுவும் இந்த மேகசின் இருக்கக்கூடிய டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கரண்ட் அப்டேட்டா கொடுப்பாங்க. சோ அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால நிறைய பத்திரிகைக்காரங்க, நிறைய கிரியேட்டர்ஸ் இந்த சர்ச் ஜிபிடியோட இணைய போறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்களுடைய ப்ராடக்ட்லயும் இதை ஆட் பண்ண போறாங்க அப்படின்னு இருக்காங்க. சோ இப்படி ஆட் பண்றது மூலியமா அவங்களுடைய அந்த ஃபாலோவர்ஸை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த சிஇஓ தெரிவிச்சிருக்காரு. ஸோ வரும் நாட்கள் தான் தெரியும். எப்படி ஆரம்பத்தில் ஓப்பன்ஐயோட சாட் ஜிபிடி லான்ச் ஆச்சோ அப்போ கூகுள் காலின்னு சொன்னாங்க, அதே ஓப்பன்ஐயோட சர்ச் ஜிபிடி இப்போ லான்ச் ஆயிருக்கு. இது நேரடி தாக்குதல் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கூகுள் ஏஐல எல்லா இடத்துலையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, செமையா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த காம்ப்ரமைஸ் பண்ண போறதில்ல, விட்டு கொடுக்க போறதில்ல யாருக்கும். ஸோ அதனால இது ஒரு பெரிய டஃபா இருக்க போது இந்த ரெண்டு கம்பெனிக்கு இடையில. வரும் நாட்கள்ல பார்க்கலாம் இந்த சர்ச் ஜிபிடி வந்த வேகத்துல போக போதா இல்ல பின்தங்கி நிக்க போதா அப்படிங்கறத காலம் தான் பதில் சொல்லும். இந்த வீடியோ ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல நான் கலெக்ட் பண்ண ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே தட்டி விட்டு போயிடாதீங்க. அதை நீங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா அவங்களும் இதோட டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் வழக்கம் போல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, சும்மா தான் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.